எனக்கு இன்னைக்கு திவ்யாவை பேசும்போதெல்லாம் வந்த ஒரே கோவம் என்னன்னா, நோ மேட்டர் வாட் அந்த பொண்ணு ரொம்ப கோவமா பேசுது, எதுவா பேசுது, அந்த பொண்ணு பேசும்பொழுது அந்த வீட்டுக்குள்ள எந்த பொண்ணுங்களும் கூட வந்து நிக்க மாட்டேங்குது, எந்த பசங்களும் கூட வந்து நிக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப ரொம்ப தப்பு. அது வந்து எனக்கு இந்த வீட்டு மேல இந்த வக்கீல் வித்யாபதி எங்க போனான்னு தெரியல. வக்கீல் வித்யாபதி தான் இல்ல, இந்த கனி எங்க போச்சுன்னு தெரியல. உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா நீ அந்த பக்கம் திட்டு வாங்கின. அதே மாதிரி சாண்ட்ரா வந்து அப்படி அங்க நின்னு பார்த்தது சாண்ட்ராவுடைய ரொம்ப கேவலமான இன்னொரு ஓவர் திமிர ஓவர் ஆட்டிடியூடா தான் எனக்கு இன்னொன்னு தெரிஞ்சது. ஏன்னா என்ன வேணா இருக்கட்டும், அப்படி வேணா உன் அண்டர்ஸ்டாண்டிங் தப்பா இருக்கட்டும், ஒரு லெவலுக்கு மீறி கமருதீன் இன்னொரு பேசும்பொழுது நீ அதை ரசிக்கிற மாதிரி ஒரு பொண்ணா அங்க நின்னு பாக்குறது, அமித் கேட்கலையான்னு கேட்கறது ஓகே, சாண்ட்ரா கேட்கல அப்படின்றது வந்து சாண்ட்ரா பண்ற இன்னொரு பெரிய தப்பு. ஆக்சுவலா இத வந்து விஜய் சேதுபதி சார் சாண்ட்ரா கேட்கலன்றதே ஒரு கேள்வியா கேட்டு சாண்ட்ராக்கு வந்து நட்பு அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு பொண்ணை வந்து தப்பா பேசலாம், இன்னொரு பொண்ணுக்கு வந்து கோவம் வரல, அப்ப அந்த பொண்ணுக்குள்ள எவ்வளவு பெரிய வன்மம் இருக்கு, எவ்வளவு பெரிய வன்மத்தோட இந்த ஷோக்குள்ள இருக்குன்றது தான் பாயிண்ட்.